மகர ராசிக்காரர்கள்ட்ட என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணா அவங்க மனதை வெல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சொல்ல விட செயலை தான் அதிகமாக நம்புவாங்க. இப்போ ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது ஜஸ்ட் எக்ஸாம்பிளோட முடிஞ்சு போயிடக்கூடாதுன்னு அவங்க நம்புவாங்க. அந்த விஷயம் செயலான ஒரு விஷயம் மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது அவங்க ஓகே நமக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டு அவங்க பண்ணும்போது இவங்களோட அட்வைசபிள் நம்ம ஏற்றுக்கலாம், ஏன்னா இவங்க நமக்கு நன்மை மட்டும்தான் செய்வாங்க அப்படிங்கிறது அவங்க நம்புவாங்க. ஏன் அப்படின்னா இந்த மகர ராசி அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பாது. அதாவது நம்புற மாதிரி இருக்கும், உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது. இவங்க நம்மளை நம்பாம இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. 100% இவங்க கிட்ட நம்பிக்கை வாங்குறது ரொம்ப ரேர். ஏன்னா அவங்களுக்கு இங்க ஏதோ வரதா செயலில் இறங்கி காட்டணும். செயலில் இறங்கி இப்போ நீங்க அட்வைஸ் பண்ணிட்டு அந்த அட்வைஸோட நீங்களும் எடுத்து போய் இப்படிதான் பண்ணணும் அப்படி செயலில் முறையில காட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கண்டிப்பா நம்பிடுவாங்க. சொல் இவங்களுக்கு எடுப்படாது. இவங்க ரொம்ப இந்த பொறுப்புணர்ச்சியை மதிக்கக்கூடியவங்க. ஸோ நம்ம ஒரு பொறுப்பாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இவங்க கண்டிப்பாக நம்புவாங்க. அதாவது ஏன்னா அதிகமாக பொறுப்பு இருக்கணும், பொறுப்பாக ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாக இருக்கிறதுனால ஒரு விஷயத்த பொறுப்புணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட்டால் அவங்க மனசை ஈஸியாக வெஞ்சிடலாம். இவங்களுக்கு அவமானப்படுத்துறது பிடிக்காத விஷயம். ஸோ இவங்களை பொது இடத்துலையோ பொது இடைவெளியிலையோ நம்ம அவமானப்படுத்துறதுங்கிறது பிடிக்காத விஷயம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த அப்படி கூச்சம் போட்டு கத்தி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஒரு விஷயத்த நீங்கள் சொன்னீங்கன்னா அது ரிலேட்டடாக அந்த செயலை செஞ்சு இப்படி தான் பண்ணியிருக்கீங்கன்னு உணர்த்தினா அவங்க கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கு செவி கொடுத்து கேட்பாங்க. இல்லை அவங்கள அவமானப்படுத்தி நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணனாலும் சொல்லி காட்டணும்னு நினச்சா கூட அவங்க கிட்ட அது செல்லுபடியாகாது. இவங்க கிட்ட ரொம்ப பொறுமையாக அணுகணும். எடுத்த உடனே நம்ம ஸ்பீடாக அணுக முடியாது, ஒரு பொறுமையாக அணுகணும். ஏன்னா அவங்க மனம் உடனே திறக்காது. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த கன்வே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்று விட்டுருங்க. இப்படி கன்வே பண்ண உடனே அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணணும் எந்த கட்டாயம் இல்லை. கன்வே பண்ணிவிட்டு அப்படியே செட்டில்டாக விட்டுருங்க. அந்த மனம் அதை கேட்டிருக்கும், அது திறக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். மற்றபடி அவங்க அட்வைஸை கேட்டுப்பாங்க, ஆனால் அவங்க மனம் திறக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகுங்கிறது தான் உண்மை. இதில் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் எப்படின்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, மகர ராசிக்காரங்கள் மனதை வெல்றதுக்கு சொல்ல விட செயல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஒரு செயலே செஞ்சு இப்படி நீங்கள் செய்யுங்க, இப்படி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் மகர ராசிக்காரங்களோட மனம் வெல்லக்கூடிய நபராக நீங்களாக தான் இருப்பீங்க.